ரோட்ல வரும்போது பார்த்து வரக்கூடாது குட்டை, இந்நேரம் நான் சிங்கி செத்து இருப்பேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வாட்டி ரோட்டை கவனமா பார்த்துட்டு போறேன். இப்போ எதுக்காக அவனை காப்பாத்துனீங்க? அடிபட்டு அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருந்தா நாம கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்திருக்கலாம். டேய் மண்டையா, குட்டையா இருந்தாலும் அவனும் மனுஷன் தானே. ரோட்ல ஆபத்துல இருக்கும்போது காப்பாத்தவன் எப்படியா இருக்க முடியும்? மோட்டு, நீ ரொம்ப நல்லவப்பா. நான் ரொம்ப கெட்டவன். இன்னில இருந்து என் உயிரை நான் உனக்கே அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கை பூரா உனக்கு சேவை செஞ்சே நான் கழிக்க போறேன்ப்பா. இல்ல குட்டை, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ இனிமே திருடுறத நிறுத்திடு, அது மட்டும் எனக்கு போதும். ஓகேவா? இந்த நிமிஷமே எல்லாத்தையும் விட்டுடுறேன். ஆனா இந்த ஜானுக்கு உனக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு. ஒரே ஒரு முறை உனக்கு சேவை செய்ய எனக்கு வாய்ப்பு கொடு. நான் உனக்கு சேவை செஞ்சு நல்லவனா வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. ஆஹா, என்ன வேலை பண்ற குட்டை? இந்த மாதிரிலாம் எனக்கு விசிறாத. அது ரொம்ப மேல இருக்கு. உனக்கு காத்து கீழே அடிக்கலையே. உன்ன மாதிரி பெரிய மகானுக்கெல்லாம் ஃபேனு கீழே வரணும், இல்லனா காத்து கீழே அடிக்கணும்பா. ஜான், நீங்க அந்த சமோசாவை எனக்கு விசிறி விட்டுட்டு இருக்கேன். நான் அப்படியே வெளியில போயிட்டு வரேன். போகாத, நில்டா. பார்க்கலாம் மோட்டோ. ஆட இது வேற. கவலையை விடு, நான் அதை பாத்துக்கிறேன். ஒரு சின்ன ஈ உனக்கு அவ்வளோ திமிரா? மோட்டுமையை தொந்தரவு பண்றியா? உன்னை இன்னைக்கு நான் விட மாட்டேன். விட மாட்டேன். அந்த ஈ பறந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு. நான் கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வரேன். நீ இங்கே இரு. உங்களோட சேவகன் ஜான் உங்களை வெளியில கூட்டிட்டு போக வந்திருக்கேன். இல்லடா ஜானு, நான் நடந்து போறதா ஆசைப்படுறேன். வருஷமா அப்பா கொய்யால பாத்ரானே. இதோ நான் வந்துட்டேன். உங்க சேவகன் உங்களை நிச்சயம் காப்பாத்துவான் மோட்டோ. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் தான் போடுவேன். மோட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யற சேவகன் நான் தான். அதனால நான் தான். எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. எறும்பு கடிச்சா மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க. லேசா தான் வலிக்கும். இப்ப நீ எப்படி எஸ்கேப் ஆகுறன்னு பாக்குறேன். எதுக்கு இப்படி கத்துறீங்க? உங்களுக்கு பதிலா நான் கத்துறேன். ஏன்னா அதுக்கு தானே நான் உங்களுக்கு சேவகனா இருக்கேன். ரொம்ப வலிக்குதே. என்னப்பா இது? என் கண்ணியை என்னால நம்ப முடியல. இந்த சேவகர் ரொம்ப ஆபத்தானவனா இருக்கானே. தானாவே எல்லாம் பண்றான், தானாவே கத்துறானே. பாஸ், என்ன நீங்க சேவையில இறங்கிட்டீங்க? நாங்க என்ன பண்றது? நீங்க எல்லாமே எங்களால திருட கூட முடியல. பாஸ் வாங்க. வழக்கம் போல நாம எல்லாரும் திருட போகலாம். 2 பேரும் முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஏன்னா நான் இப்ப திருத்திட்டேன். இனிமே திருட போறது இல்ல, மோட்டுக்கு சேவை செய்ய போறேன். அதனால இங்க இருந்து போயிடுங்க. அப்படி இல்ல நீங்க கத்தக்கூடாது. நான் தான் கத்துவேன். உங்க சேவகன் இருக்கும் போது நீங்க ஏன் சிரமம் பண்ணணும்? இங்க பாரு மோட்டோ, உன்னோட சேவகனை நீ இப்பவே கழட்டி விடல, நீ வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவ. பாத்துக்க. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதடா. ஏதாவது ஐடியா
விடுறதா நீயே சொல்லு. சேவகனை கழட்டி விடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதப்பா. இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. டே ஜான் இங்க பாரு, மோட்டோ சாருக்கு தண்ணி எடுத்துட்டு வாப்பா. நான் மோட்டு சொன்னா மட்டும் தான் கேப்பேன். ஏன்னா நான் அவரோட சேவகன், உன்னோட சேவகன் இல்ல. டேய் குட்ட பையல போடா, போய் தண்ணி கொண்டு வாடா. ஏய் மோட்டோ, இப்ப உனக்கு சமோசா சாப்பிடணும்னு ஆசையா இருக்காடா? ஆமா குட்ட சமோசா கொண்டு வாடா. இதோ வந்துடுறேன். ஏய் மோட்டோ, 1 செகண்ட். இது தலையில கவுத்துக்கிட்டு பறந்து போ. அவன் உன்னை எப்படி பிக்கப் பண்றான்னு நான் பாக்குறேன். மோட்டோ நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க. நான் உங்களுக்காக சமோசா வாங்கிட்டு வந்திருக்கேன். கடவுளே, இந்த குட்ட பையன்கிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். முடியல. மோட்டு சார், நீங்க ஏன் பறக்குறீங்க? உங்களுக்காக நான் பறக்கிறேன். நான் தான் உங்களோட சேவகன். நான் பறக்கிறேன், நீங்க சமோசா சாப்பிடுங்க. ஆஹா, கவுத்துட்டான்டா. அப்பா, என்ன கருப்பாம்பூச்சி ஒண்ணு மெல்லாந்து கிடக்குது? பூசணிக்கா மாட்டேங்க, நீதான்டா என்ன காப்பாத்தணும். அந்த குட்ட பையல கழட்டி விடுறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க. அதாவது மொட்டை, அவன் உனக்கு எல்லா வேலையும் செய்யணும்னு ஆசைப்படுறான். இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. மோட்டு சார், நீங்க என்ன பண்றீங்க? நான் இந்த மலை உச்சில இருந்து கீழே விழ போறேன்டா குட்ட பையல. காதுல விழுந்துதா? இந்த மலை உச்சில இருந்து கீழே விழ போறேன். இப்ப ஜான் பசமா மாட்டிக்கிட்டான். ஒண்ணு மோட்டோவை விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிருவான், இல்லனா இந்த பாறையில இருந்து கீழே குதிச்சிடுவான். என்ன சொல்றீங்க? என்ன செஞ்சாலும் சரி, இனிமே மோட்டோ மட்டும் தொந்தரவு பண்ணவே மாட்டான். நீங்க ஏன் குதிக்கணும்? நீங்க எதுக்காக குதிக்கணும்? உங்களோட சேவகன் ஜான் இருக்கல்ல, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். உங்களை நான் தள்ளி விடுறேன். நீங்க கவலையே படாதீங்க. எங்க போறீங்க? இப்போ ஜாலியா குதிங்க. ஏதாவது பண்ணடா மாட்டையா. இந்த சேவகை என்ன கொல்லாம விட மாட்டா. இவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னால சத்தம் போட்டு அழக்கூட முடியலடா, முடியல. ஐடியா. நான் போய் அந்த ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். அவ என்கிட்ட திருடும் போது அவனை புடிச்சு கையும் கழுவுமா ஜெயிலுக்குள்ள போட்டுடுறேன். நம்ம ஊருக்கு ஒரு பெரிய இளவரசி வராங்களா? அவங்க ஏகப்பட்ட நகை போட்டிருக்காங்களா? அவங்க நகைகளை நான் திருடி நம்ம புர்புரி நகரத்து மியூசியத்துல வைக்க போறேன். ஏன்னா ஒரு காலத்துல நம்ம புர்புரி நகரத்தோட நகை தான் அந்த இளவரசி இப்ப போட்டிருக்கிறது. என்ன சொல்றது? அதை எடுத்துலாமா? நான் திருடுறேன். உங்களோட சேவகன் இந்த ஜான் இருக்கும் போது நீங்க ஏன் கவலைப்படணும்? அந்த கன்னியாகுமாரி, மாத்தி சொல்லிட்டேன், அந்த ராஜகுமாரி எப்போ எங்க வரா? பத்லு, அந்த திருட ஜான் வரானா இல்லையா? அவன் வந்துகிட்டு இருக்கான் சிங்கம் சார். அவன் பிளைன் ஹெல்மெட் போட்டுக்கிட்டே இருப்பான், கவனிச்சுக்கங்க. அவங்க உங்ககிட்ட கொள்ளையடிச்ச உடனே அவனை பிடிச்சி உங்க பாணியில புடின்னு பிடிங்க. என்ன எங்க தூக்கிட்டு போறீங்க? சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். சிங்கம் சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ராஜகுமாரி. இப்ப எனக்கு சேவை செஞ்சு போர் அடிச்சிடுச்சு. இப்ப நான் என் வேலையை காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. பாய் பாய். பாவிங்களா, சீக்கிரம் வாங்க. அவன் ரொம்ப கேடியா இருக்கான். உங்களையே தூக்கி அடிச்சுட்டான். அவன் மோட்டுக்குட்ட நகையெல்லாம் கொடுக்கறதுக்காக வரல. அவன் சேவை செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னு சொன்னான். இப்ப நான் என் வேலையை பாக்குறேன்னு போயிட்டான். அந்த நகை மட்டும் என் கையில கிடைக்கலனா என் வேலையே பறி போயிடும். உடனே போய் நாம அவனை பிடிக்கணும். My name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதாவது இம்பாசிபிள். ஐ சரண்டர். இதோ என்ன கைது பண்ணுங்க. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம். மறுபடியும் தென்னை மரத்து மேல விழுந்துட்டேன். Hey, stop! I said stop! அம்மா, மரம் கீழே இருக்கு. அப்புறம் எங்க இருந்து எழி விழுது?
பாய் பாய் மோட்டு பாத்துலோ பாஸ் வா பாஸ் போயிடலாம். டேய் நம்பர் 1 நம்பர் 2 மேல குளிர் அதிகமா இருக்குடா. உங்க பாஸால குளிர் தாங்க முடியாது. முதல்ல ஃபேனை நிறுத்துங்கடா. என்னடா முழிக்கிறீங்க? வீகன வைத்தீங்களா? ஓ அப்படியா? சாரி பாஸ், சாரி. சிங்கம் சார் அரெஸ்ட் மீ, என்ன கைது பண்ணுங்க. இனிமே நீங்களும் நானும் பிரியவே முடியாது. சீக்கிரம் வாங்க சார், சீக்கிரம் வந்துருங்க சார். ஏய், இருடா. என்னடா நடக்குது?